உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய பெருமைக்குரிய அலைடா குவேரா அவர்களை வரவேற்று வாழ்த்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள். நம்முடைய என்னமெல்லாம் புரட்சி என்று சிந்திக்கிற போது நம்முடைய எண்ணமெல்லாம் சர்வதேச அளவில் நிறைந்திருப்பவர் சேக்குவேரா அவர்கள். எந்த வரம்பும் அவருக்கு இல்லை. வரம்பு கடந்த ஒரு சிந்தனையாளர், ஒரு அடையாளம். மொழி, இனம், தேசம், மதம் என்கிற வரம்புகளை கடந்து இளம் தலைமுறையினரால், ஜனநாயக சக்திகளால், இடதுசாரி சிந்தனையாளர்களால், புரட்சிகர சக்திகளால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை புரட்சியாளர் சேக்குவேரா அவர்கள். அவருடைய அன்பு மகள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார், அதிலும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்கிற போது அவரே இங்கு வந்ததை போன்ற ஒரு உணர்வு, ஒரு சிலிர்ப்பு, ஒரு மகிழ்ச்சி. அதை எப்படி விவரிப்பது என்று தெரியவில்லை. தோழர் கேபி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னதும் நான் பூரித்து போனேன். அவரை சந்திக்க இயலுமா என்று கேட்டேன். இல்லை, நிகழ்ச்சியே வைக்கிறோம், அதில் நீங்கள் நேரடியாக வந்து பேசுங்கள் என்று அழைப்பு விடுத்தார், அன்பு கட்டளையிட்டார். உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ச்சியான ஒரு சூழலில் இருக்கிறேன். சேக்குவேரா என்றால் உலகில் எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் அது உனக்கு வலிக்கிறதென்றால் நீதான் என் தோழன் என்று சொன்னதாக ஒரு மேற்கோள். அதைத்தான் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களும் இங்கே சொன்னார். புரட்சியாளர்களுக்கு என் நாடு இது, என் மொழி இது, என் இனம் இது, என் மதம் இது என்கிற வளையங்கள், வரம்புகள் கிடையாது. அப்படி என் நாட்டுக்கு மட்டும் நான் போராடுவேன் என்று சேக்குவேரா எண்ணி இருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கூடி அவரை பற்றி பேச வாய்ப்பில்லை. நமக்கு ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி கிடைத்திருக்க மாட்டார். அமெரிக்க எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. உலக நாடுகளுக்கெல்லாம் தாதாவாக இருந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய, ஒடுக்குமுறை செய்யக்கூடிய, சுரண்டக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏகாதிபத்தியவாதிகள் தான். அப்படிப்பட்ட ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதிலே எல்லோரோடும் களத்தில் நிற்பேன். சராசரி மருத்துவனாக என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள மாட்டேன். யாருக்கெல்லாம் விடுதலை தேவைப்படுகிறதோ அவர்களோடு நிற்பேன். யாருக்கெல்லாம் வலி இருக்கிறதோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன் என்று சிந்திக்கிறவன் தான் புரட்சியாளன். அப்படி சிந்தித்த தோழர் தான் சேக்குவேரா. அவரை வாழ்த்துகிற இந்த உரையை நான் ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் நம்முடைய அலைடா அவர்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். On behalf of விடுதலை சிறுத்தைகள் கட்சி, we extend a warm welcome to the great revolutionary Che Guevara's daughter, Aleida Guevara. The revolution in Cuba brought hope to oppressed peoples around the world, and every person who are fighting against authoritarian regimes saw Che Guevara as his ideal. Cuba is a country that cannot be tolerated by US imperialism. The economic sanctions imposed against Cuba by the United States and its allies
have been in place for the past 60 years. More than 30 resolutions have been passed in the UN General Assembly condemning these inhuman sanctions. 185 countries supported the 2022 UN General Assembly resolution against US sanctions. Mr. Barack Obama visited Cuba during his presidency and made some changes in the US approach. But the Trump administration have increased sanctions and launched a hate campaign against Cuba. Mr. Biden administration has not changed its stance against Cuba, even though it has eased some of the restrictions. On behalf of VCK, we express our moral support to the Cuban government and to the Cuban people. Not only us, but everyone who fights against fascist rulers all over the world will be a friend of Cuba. After the completion of Cuban Revolution, revolutionary Che Guevara visited India in 1959. He met many people, including the then Prime Minister Jawaharlal Nehru, Defense Minister Krishna Menon, and his visit shows the good relations between India and Cuba. We know that Che Guevara went to Bolivia after the Cuban Revolution was accomplished. It tells us that he belongs not only to one country, but to the people who are fighting for freedom in all over the world. No one could have predicted that Che Guevara would go that way when he arrived in India. His words in a letter to his mother on his return from India indicated that he never wanted to be in positions of power. In that letter, he wrote as follows: I am still the same loner that I used to be, looking for my path without personal help. But now I possess the sense of my historic duty. I have no home, no woman, no children, nor parents, nor brothers and sisters. My friends are my friends as long as they think politically like I do. And yet I am content. I feel something in life, not just a powerful internal strength, which I always felt, but also the power to inject others, and an absolutely fatalistic sense of my mission, which strips me of all fear. I don't know why I am writing you this. Maybe it is merely longing of Aleida. The wording of his letter shows how much love he had not only for the revolution, but also for his daughter Aleida. When we see Aleida, Che Guevara's beloved daughter, we feel as if we are seeing Che Guevara. Your visit is not only to raise support for the Cuban people, but also to convey a message. The message is, don't hesitate to give your life to fight dictators. We would like to inform you at this time that Che Guevara is the biggest driving force for us in our struggle against Sanadana forces that are transforming Indian democracy into a fascist state. Red salute to you. Our love to the Cuban government and the people of Cuba. தோழர்களே, Che Guevara இன்று இருந்தால் ஈழ விடுதலைக்காகவும் அவர் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருப்பார். அவருக்கு எந்த வரம்பும் இல்லை. எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் போர்க்குரல் எழ வேண்டும். எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்பு போராட்டம் வெடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு புரட்சியாளனின் விருப்பம். Che Guevara இருந்திருந்தால் வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவை கலந்த கொடுமையை கண்டித்திருப்பார். இது கேவலம், இது அநாகரிகம், இது அநீதி, இதை எதிர்த்து குரல் கொடுத்திருப்பான். Che Guevara இருந்திருந்தால்
இன்றைக்கு இந்த மண்ணில் நீடிக்கிற சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து, சனாதன சக்திகளை எதிர்த்து, RSS உள்ளிட்ட சங்பரிவார்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்திகளுக்கு துணையாக இருந்திருப்பார். இப்படித்தான் நான் சேக்குவேராவை புரிந்து கொள்ளுகிறேன். அவருக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை. புரட்சிக்கு எல்லா வரம்புகளையும் தாண்டிய வலிமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சியாளரின் குருதி வாரிசு நம் மண்ணுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு புகழ்பெற்ற புரட்சியாளரின் பிள்ளை என்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து விலகாமல் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார். அந்த புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பார்களே, அப்படி தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்லுவார்கள் தமிழிலே பழமொழி. இன்றைக்கு சேக்குவாராவின் அதே சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு உலகம் முழுவதும் பயணம் செய்து வருகிறார். இந்தியாவுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய கொள்கை புரிதலையும் கொள்கை உறுதியையும் எண்ணி பெருமைப்படுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மண்ணில் அமெரிக்கா தான் ஏகாதிபத்தியம், ஜப்பான் தான் ஏகாதிபத்தியம், அல்லது கனடா ஏகாதிபத்திய நாடு, ரஷ்யா அல்லது சீனா என்ற வல்லரசுகள் தான் ஏகாதிபத்திய நாடுகள் என்று பொருள் இல்லை. ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் எங்கே இருந்தாலும் அது ஏகாதிபத்தியம்தான். ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதும் ஏகாதிபத்தியம்தான். ஒரே நாடு ஒரே ஆட்சி என்பதும் ஏகாதிபத்தியம்தான். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற சங்பரிவார்களின் அரசியலை எதிர்த்து போராடினாலும் அதுவும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் தான் என்கிற புரிதலோடு சேக்குவாராவை நாம் போற்றுவோம், அவரை பின்பற்றுவோம், அவருடைய அருமை மகளை வாழ்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.